Hi viewers, welcome to Nandini's Pantry. இன்னைக்கு Nandini's Pantryல வந்து சூப்பரா வெண்பொங்கல் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே. என்ன சொல்ற எல்லாரும் குளிச்சு தெளிச்சு பூஜை பண்ணி சாமி நமஸ்காரம் பண்ணி இறை அருள் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறேங்க. என்னையும் நீங்க வாழ்த்துங்க. ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போடுங்கன்னு. அந்த வீடியோ தான் நான் போட போகிறேன். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். அரை கப், அதாவது இது கிளாஸ்லன்னு அவங்களுக்கு கிளாஸில் சொல்லணும்னா ஒரு 3/4 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு வந்து 1/4 அளவு தான் பாசிப்பருப்பு, 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு அளவாக வந்து நல்லா பொங்கல்னாலே குறைவாக தான் இருக்கணும். 1 2 ஒரு அரை கிளாஸ் 2.5 கிளாஸ் தண்ணி வச்சு, ஏன்னா நல்லா அடி ஒட்ட கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு கலந்துக்கலாம், கையை வச்சு கலந்துக்கலாம். கை சுத்தமாக இருந்ததுன்னா கையை வச்சுக்கோங்க. இதுக்கு அளவாக உப்பு போட்டதுக்கப்புறம் இதில் வேக வைக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விட்டுறணும். ஒரு 4 விசில் கூட வச்சுருவாங்க. சிம்மில் வச்சு இது நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு கிளறிட்டு காட்டுறேன். நான் 4 விசில் வந்துருச்சு. வந்து நம்ம எடுத்தாச்சு. தண்ணி அளவாக வச்சு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெந்நீர் கூட இதில் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. இது அளவு கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் மிளகை வந்து தட்டியே போடுங்க, இல்லைன்னா எடுத்து பெருக்கி வச்சுருவாங்க. நல்லா பவுடர் பண்ணியாச்சு. நெய்யில் தான் இதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம தாளிக்கணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான். டேபிள் ஸ்பூன்னும் போது கொஞ்சம் நிறைய பிடிக்கும். வறுத்த மிளகு ஜீரகம், இந்த ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் இதில் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது இது போடாட்டாலும் இந்த நெய்யில் வறுத்து போடுறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுங்க. கருவேப்பிலை தான் அப்படி வெடிக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதில் கலந்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் கலந்துருவோம். அப்போ நீங்கள் வைக்கும் போதே 3 கிளாஸ் தண்ணி வச்சுருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இதுவே நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் டைலூட்டாக இருக்கிறவன் அப்படி இருந்தால் தான் சில பேருக்கு பிடிக்கும். இதையே அழகாக அப்படியே ஷேப்பில் அச்சில் வைக்கலாம்.
வெந்நீர் ஆயிடுச்சு. இந்த வெந்நீரை வந்து இதை வந்து உங்களுக்கு கலந்துட்டு காட்டுறேன். இதை நம்ம முதல்ல கூட விட்டு கலக்கலாம், இருந்தாலும் எப்படினாலும் தண்ணியை டக்குன்னு இழுத்துரும் பாசிப்பருப்பும் போட்டுக்கனால. இப்போ சூப்பர் ஆயிடுச்சா? இது வந்து சாத்வீகமான சாம்பார் தான். நோ ஆனியன் சாம்பார். ஆனால் கொஞ்சம் டைலூட்டாக வச்சுருக்கேன் இந்த பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நந்தினிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வேறு என்ன பொங்கல் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.